வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 3 எபிசோட் 42 டிஃபெண்ட் அண்ட் அட்டாக். ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த எபிசோடுக்கு வந்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 எபிசோடு போட்டிருப்போம்ல ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 3ல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீசன் 2லேயுமே போட்டிருப்போம்ல, அது எல்லாமே பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இது ஒரு கண்டினியூஸ் ஸ்டோரிங்கிறனால உங்களுக்கு எல்லா எபிசோடும் பார்த்தா தான் புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு கண்டினியூட்டி இருக்கும். அதனால் எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சீரிஸ் இதே மாதிரி போட்டிருப்போம், எல்லாமே வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளவளன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா யார்க் நியூ சிட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ 1 செப்டம்பர் ஆயிடுச்சு. ஒரு வழியாக கானு கில்லுவாவும் இங்கே நகரத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதாவது ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்றைக்கி நைட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நம்ம பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது பொருளை விற்கணும் அப்படிங்கிறக்காக இங்கே சந்தைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே சந்தையில் பார்த்தா இவங்க பொருளையுமே தாண்டி ஏகப்பட்ட கூட்டம், ஏகப்பட்ட பொருள் எல்லாமே இருக்குது. நிஜமாலுமே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஆக்ஷனுக்கு எல்லாமே கலந்து வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்டுகிட்டே இருக்கும்போது, சேச்சா இதெல்லாம் வெறும் சாதாரண மார்க்கெட்டா, இந்த ஆக்ஷன் நடக்கிறதுல ஒரு மகத்துவமான பில்டிங்கில் தான் நடக்கும். ஸோ வருஷம் அங்கே தான் நடத்துவானுங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஆக்ஷன் அதனால் இன்றைக்கி எப்போ ஒரு ஹை செக்யூரிட்டியோட தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா குரப்பிக்கா லியரியும் நம்மளை இப்போ சந்திக்க வருவாங்களா இல்லையான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் சொல்லிகிட்டே இருக்கும்போது, யாருக்கு தெரியும் நம்மளுக்கு இதை அவங்க கால் பண்ணுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கில்லுவா வந்து அவனோட ஃபோன் எடுத்துகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் அவனோட ஃபோன் கையில் வச்சுட்டு இருக்கும்போது, டேய் உங்கள்கிட்ட ஃபோன் கூட இல்லையாடா, ஏன்டா ஒரு ஹண்ட்ரை நீ ஃபோன் வச்சுருக்கணும், உங்கள்கிட்ட ஃபோன் கொடுலாமல் நீ என்ன பண்ணுற, ஒரு அடிப்படை தேவையாக ஹண்ட்ருக்கு ஒரு ஃபோன் தான், முதல்ல நம்ம போய் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போயிட்டே இருக்கிறான். ஸோ அந்த கடைக்காரர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு வேறு லெவலான மாடல் எடுத்து காட்டுறப்பல, இதுதான் இங்கே இருக்கிறதுலே ஒரு லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் எடுத்து காட்டிட்டு இருக்கிறாங்க. யாருக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறா, அதான் இருக்கிறதுலே பழைய வருஷன் மாடல், அது ஹண்ட்ருக்கு யூஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா லியரியோ. லியரியோ ஒரு வழியாக வந்துட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் திரும்ப வந்துட்டேன், நீ அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த பீட்டில் ஃபோன் எடுத்துக்க, ஏன்னா இந்த பீட்டில் ஃபோனில் உலகம் முழுக்க பேசுகிற 200 மொழிகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காலுமே நீ பேசிக்கலாம், ஜிபிஎஸ் எல்லாமே எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லியரியோ சொல்கிறான். சரி விலை எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது 1500 ஜெனி அப்படிங்கிறாங்க. என்னது இவ்வளோ விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரியே கத்திக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் ஃபோனையே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஏன்டா இந்த ஃபோனை வாங்குறதுக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுமா என்ன? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை வாங்கினதுக்கு ஊர் மக்கள் எல்லாருமே கைத்தொட்டி சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீ அந்த இடத்துல கத்திட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு பார்த்தே அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, ஏன்னா ஊர் மக்கள் எல்லாருமே இவங்க ஃபோனை வாங்குறத பார்த்துட்டு கைத்தட்டி நல்லா சிரிச்சாங்க. ஒரு வழியாக இவங்க ஃபோனை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ இத்தனை நாளாக நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லியோரியை கட்டிட்டு இருக்கிறான். ஒரு வழியாக காஃபி ஷாவுக்கு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னது நீ இசாக்கா கூட மறுபடியும் சண்டை போட்டையா, அது மட்டும் இல்லாமல் ஹெவன் சரியில்லை 200வது லெவல் வரைக்கும் ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரியா ஆச்சரியமே கேட்டுட்டு இருக்கிறான். ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நானும் என்ன கற்றுக்கிட்டேன், நீ என்ன கற்றுக்கிட்டே அப்படிங்கிறாங்க. கன்ஃபார்மாக நான் எப்படி கற்றுக்காம இருப்பேன், ஏன்னா ஒருத்தரோட ஆறாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஹியூமனோட சோல் தான், அந்த சோல் நான் எப்படி இருக்குன்னு கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அட பாவி, அதுக்கு பேர் டென்ரா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ஜஸ்ட் ஒரு பேசிக் தான், அது இல்லாமல் இன்னொரு 4 டெக்னிக் இருக்குது, ஜெட்ஸு ஹட்ஸு அந்த மாதிரி, நீ என்ன அதை கற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா வெறும் 10 மட்டும் கற்றுக்கிட்டு இவ்வளோ வாய் அடிச்சுட்டு இருந்திருக்கிறான். அப்படின்னா சரி எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, எதுக்காகவா, நான் ஒரு கேமை வாங்கணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். எனது கேமா, அந்த கேமுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியரே கேட்கும்போது, அது எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கிறக்கான ஒரு க்ளூ அப்படிங்கிறாங்க. என்னது உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கிறக்கா, எனக்கு சுத்தமாக புரியவில்லை அப்படிங்கிறாங்க. அது ஒரு பெரிய கதைடா, ஏன்னா அந்த கேமை நான் வாங்குறதுக்கு தான் வந்து அப்படிங்கிறாங்க. சரி அந்த கேமோட விலை என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த கிரீட் ஐலண்ட் கேமோட ஸ்டார்டிங் பிட் ரேட்டே வந்து 8.9 பில்லியன் ஜென்னி அப்படிங்கிறாங்க. என்னது அவ்வளோ விலை அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது, என்கிட்ட இப்போ இருக்கிறதே வெறும் 10 மில்லியன் ஜென்னி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்த்தியா உலகம் முழுக்க பணத்தால் தான் ஓடிட்டே இருக்குது, பணம் இல்லாமலாம் எதுவுமே பண்ண முடியாது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு லியரே சொல்லிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹண்ட்ரர் இருக்கிறப்போ ஒரு பொருள் உங்களால் வாங்க முடியலனா அது உங்கள் ஹண்ட்ரோட இதுக்கே கேவலமோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிறதுலே அது ஒரு கேம் வந்து அது ஒரு ஜி ரேங்க், அது மட்டும் இல்லாமல் யாருமே அந்த கேமை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, நான் வேணால் சர்ச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கில்லுவா சொல்லியிருப்பான். அதாவது பார்டெண்டர் வந்து சொல்லியிருப்பாப்பில் போன எபிசோடில் அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூகுள் பண்ணி காட்டிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அசோசியேஷன் ஹோமில் பார்த்தா நம்ம கில்லுவோட அண்ணன் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு கேமை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். அடச்சா ஏன் அந்த கேமுக்கு ட்ரிகர் ஆக மாட்டேங்குது, கரெக்டாக கில்லுவா சொன்ன மாதிரி தான் நான் இந்த கேமை ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கிறேன், இருந்தாலுமே இது வேலை செய்ய மாட்டேங்குது, ஒரு வேளை கில்லுவண்ணை ஏமாற்றிட்டானா, இல்லை ஒரு வேளை அந்த டீலிங் பண்ணுறதுக்காக என்கிட்ட போய் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவன் அண்ணன் பேசிகிட்டே இருக்கிறான். இல்லை டீலிங் பண்ண முதல்ல எதுவுமே பேசிகிட்டு இருக்க மாட்டான், எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னும் நான் அந்த கேமை நான் டேரெக்டாகவே போய் ஆக்ஷனில் கலந்துக்கிட்டு வாங்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நான் 2 தடவை தான் இந்த மாதிரி ஏலம் கேட்க முடியும், ஏன்னா என்கிட்ட இப்போ 12.7 பில்லியன் தான் இருக்குது அப்படின்னா, அப்பா எனக்கு நான் ஒரு 15 பேர்த்து கொண்டுட்டு வரேன், எனக்கு ஒரு 15 பில்லியன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டை விட்டு வந்து எப்படி ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட
டேட்டை குடிக்கிறான், இல்லைனா வருஷத்துக்கு எது குறிப்பான வேணுமா. அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆட்டோ பைலட் மோடு செட் பண்ணிட்டு இவன் லிங்கன் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். நம்ம ஹீரோஸ் இருக்கிற மேன்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்ஷனில் ஸ்வாப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தா அது ஆக்ஷனில் பின் பண்ணுறவங்க பண்ணுற ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ பிண்ட் என்னன்னு பார்த்தா ஆக்ஷனில் நீ பணத்தை கொடுத்துருக்கு பதிலாக ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனை நீ பூர்த்தி பண்ணிட்டேன்னா அந்த பொருளை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓ இந்த மாதிரியெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லியோரியை சிரிச்சிட்டே இருக்கிறான். அண்ட் அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாடி கார்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 3 பேர் இங்கே ஏலத்துக்கு போயிருக்காங்க. இவல்னோ, டொசினோ, அப்புறம் பைசே, நீங்கள் 3 பேர் தான் போய் ஆக்ஷனில் கலந்துக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா கலந்துக்க போகிற ஒரு ஆக்ஷனு ரொம்பவே ஒரு இன்டர்நேஷ்னலாக கூடியது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நிறைய மாஃபியா கேங்ஸாக இருப்பானுங்க. இங்கே அந்த இடத்துல மாஃபியா கேங்ஸ் எல்லாம் உலகம் முழு இருக்கிற எல்லாருமே இங்கே வருவானுங்க. அவனுங்கிட்ட பகிச்சிக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல செக்யூரிட்டி கேமராஸ் கூட இருக்காது. அந்த செக்யூரிட்டி கேமராஸ் இல்லாத காரணம் எதுக்கு தெரியுமா, எல்லாருமே நம்பிக்கையினால தான். அது மட்டும் இல்லாமல் எப்படியா இருந்தாலும் திருடங்க எப்படி வருவானுங்க, அவங்கள தடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஸ்பை பண்ணி நின்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேல்சன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாஷா கட்டிகிட்டே இருக்கும்போது, ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து பாதுகாக்க மட்டும் நில்லுங்க. ஸோ பாஷோ, லின்சன் நீங்கள் 2 பேரும் என்ட்ரன்ஸுக்கு பின்னாடி நில்லுங்க. அண்ட் குராபிகா, மெலோடி நீங்கள் 2 பேரும் ஆக்ஷன் நடக்கிற அந்த பில்டிங்க்கு முன்னாடி போய் நீங்கள் பாதுகாத்துட்ருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே தயவு செஞ்சு போய் அந்த சண்டையுமே போட்டு தொலைஞ்சிடாதீங்க. ஏன்னா அவங்களோட வாக்கு நம்பி தான் இருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்களோ அதை காப்பாற்றி நிற்பாங்க. அதனால் நீங்கள் அங்கே போய் அந்த சண்டையுமே போட்டுறாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன். நம்மளை பார்த்து அவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத நம்மளோட முதல் சந்திப்பிலே தெரிஞ்சிடும். அப்படின்னு நம்மளோட மிஷன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாருமே தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டால்சன் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னன்னு பார்த்தா கானை வந்து ஒரு டேபிள் உட்கார வச்சுக்கிட்டு கோனை வந்து ஆர்மல் சிங்க் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த பையனை தோக்கடிச்சிட்டு அவங்க இந்த பிட்டிங் ஆப்ஷனில் இந்த டைமண்ட் ரிங் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ப்ரைஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே என்ட்ரன்ஸ் கொடுக்குறக்கு ஒரு 10,000 ஜென்னி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னது இந்த பையனை தோக்கடிச்சா போதும் அப்படிங்கிறாங்க. ஆட பாவி, எனக்கு இப்பேற்பட்ட ஒரு ஐடியா கொடுத்துறியாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து நினச்சிட்டே இருக்கிறான். என்னன்னு பார்த்தா நீ தோக்குற மாதிரி எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு லியோரி சொல்லியிருப்பான். அதை வந்து கான் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களை வந்து நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் இந்த பையன் கூட அந்த ஆர்மல் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ஜென்னி கொடுத்துட்டு அவன் உள்ளே போயிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பையன் நான் அப்படியே போட்டு கையை முறிக்க போகிற மாதிரி அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரியே சைடா கான் அப்படின்னு சொல்லிட்டு லியோரி நினச்சிட்டே இருக்கிறான். சரி போட்டு ஆரம்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கான் பார்த்தீங்கன்னா அப்படியே தோக்குற மாதிரி இருக்குது. அண்ட் அந்த ஆளுமே பார்த்தீங்கன்னா தம் கட்டி இருக்கிறான். எப்படி இருந்தாலும் சின்ன பையன் தானே ஈஸியாக தோற்றுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பார்த்தீங்கன்னா கான் தோக்குற மாதிரி இருக்குது. அண்ட் கானுமே பார்த்தீங்கன்னா இப்படி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அவனுக்கு அது ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஹண்டர் இல்லை, அதனால் நென் யூஸர்னால இவனுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் தோக்கிற மாதிரி போயிட்டு அந்த ஆளையுமே பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டான். ஆடச்ச இந்த குட்டி பையன்கிட்ட நான் போய் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாக இருக்கிறான். ஒரு வழியாக கான் ஜெயிச்சிட்டான். என்ன வேறு யாருமே இல்லையா, ஏன்னா இந்த டைமண்ட் ரிங்கை வாங்கிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லியோரி அந்த இடத்துல கத்திட்டே இருக்கும்போது கொஞ்சமாவது அறிவோட செயல் பண்ணுறாங்களா இல்லையான்னு பாருங்க. எங்களுக்கு தேவையானது 8.9 பில்லியனு. இவன் இந்த மாதிரி 10,000 ஜென்னி எடுத்துகிட்டு இருந்தா நீ இன்னும் 8,999 தடவை நீ ஜெயிக்கணும்டா கான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து யோசிச்சுட்டே இருக்கிறான். அவளை அதை போட்டு ஜெயிக்க போகுது. இப்போ மறுபடியுமே கான் ஜெயிச்சிட்டான். வேறு யாருமே இவர் கூட சண்டை போடுறதுக்கு இல்லையா அப்படிங்கிறாங்க. ஸோ நைட் ஆயிடுச்சு. ஸோ நைட் டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான் வந்து 150 பேர்த்து தோக்கடிச்சிட்டான். 150 பேர்த்து தோக்கடிச்சிட்டான். இந்த பையனை தோக்கடிக்கிறதுக்குன்னு யாருமே இல்லையா அப்படிங்கிறாங்க. இருந்தாலுமே கானுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக டயர்டாக இருக்கிற மாதிரி காட்டிகிட்டே இருக்கிறான். ஏன்னா மற்றவங்களை ஏமாற்றி தான் இப்படி ஜெயிச்சிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இவன் ஒரு ஹண்ட்ருங்கிறது யாருக்குமே தெரியாது. என்னாச்சு இந்த பையனை தோக்கடிக்கிற யாருமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு லியோரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஃபேண்டம் ட்ரூப்பர்ஸ் வந்து ஷிசுகோ அப்படின்னு சொல்லிட்டு போன எபிசோடில் ஒரு பொண்ணு வந்திருப்பா. ஆனால் அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா 10,000 ஜென்னி கொடுத்துட்டா உள்ள வரா. ஸோ நீ நான் இனிமேல் நேர்மையாக சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிசுகோ சொல்லிட்டு இருக்கும்போது கான் தன்னோட ரைட் ஹேண்ட் எடுத்து மேலே வைக்கும்போது ஷிசுக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் எடுத்து வைக்கிறா. சரி இப்போ நம்ம ஆரம்பிக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கையை கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர்த்தோட நென் சக்தி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்படியே உணர முடியுது. ஸோ 2 பேருமே தம் கட்டிட்டு இருக்கிற கான் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக மூஞ்சி வச்சுட்டு இருந்தவன் நல்லா அழுத்தி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு இருக்கிறான். ஏன்னா இப்போ அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி அந்த பொண்ணை தோக்கடிக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். அண்ட் அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வந்தவளாக இருக்கிறா. அவளுமே பார்த்தீங்கன்னா எப்படி தோக்கடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறான். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா காந்தான் ஜெயிச்சிட்டான். ஒரு வழியாக அந்த பொண்ணு நல்லா ட்ரை பண்ணான். ஆனாலுமே எங்கள் காந்தான் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லியோரி கத்திட்டே இருக்கிறான். சே என்ன பாவமாக இருக்குது இந்த பையனை பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறா. டே நீ உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி தான் நீ அவளை தோக்கடிச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா கிலோவா யாருன்னு தெரியல அப்படின்னு கான் பேசிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ராங்க்லினை எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு நீ அந்த பொருள் ஜெயிச்சே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அந்த பொருள் ஜெயிக்கல, அவன் என்னோட சக்தி வந்தவனா இருக்கிற அப்படிங்கிறான். ஆடா அந்த பொடி பையனை எவ்வளோ சக்தி வந்தவனா இருக்கிறது, நீயே அவனோட ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ண லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல நான் வேணா இன்னொரு தடவை லெஃப்ட் ஹேண்ட் பயன்படுத்திட்டு அவனை தோக்கடிச்சிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிச்சுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை தேவையில்லை, நமக்கு இங்கே முக்கியமான வேலைலாம் நிறைய இருக்குது, என்னன்னா நம்ம திருடங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு மேன்ஷனில் பார்த்தா அந்த இடத்துல நியோன் பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சிட்டு இருக்கிற என்ன ஆக்ஷனுக்கு கூட்டிட்டு போங்க காஷனுக்கு கூட்டிட்டு போங்கன்னு. ஸோ டான்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூப்பிட்டு என்னால் முடியல நான் விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பேசிட்டே
இருக்கிறான். இங்கே அந்த ஃபேண்டம் ட்ரூப் பார்த்தீங்கன்னா ஆளுங்க எல்லாருமே ஏர் பலூனில் பறந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலுமே அந்த ஆக்ஷனில் கலந்துக்கிறதுக்காக, திருடிட்டு போகிறதுக்காக. அண்ட் அதே சமயத்தில் இங்கே ஃபேண்டம் ட்ரூப்போட ஹெட் கேப்டனு ஹிசோகா அங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பால் அடிச்சு பில்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறதுனே தெரியாமல் எல்லாருமே உட்காந்துருக்காங்களா இல்லை பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்களான்னு சுத்தமாக தெரியல. அந்த ஃபேண்டம் ட்ரூப்போட கேப்டன் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஹிசோகா ஊற்று எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்பன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறானுங்க. பெனோலனாவும் அப்புறம் கோர்டோப்பி 2 பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே கேப்டனு கீழே கொண்டுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பக்குனோடம் அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே பார்த்தீங்கன்னா கண்ணை தொடச்சிட்டு இருக்கிறா. ஸோ ஹிசகாவுமே பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஓரம் சாஞ்சிக்கிட்டு அப்படியே அவனோட ஜோக்கர் கார்டை வந்து தேய்ச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே மேன்ஷனை காட்டிட்டு இருக்காங்க. மேன்ஷனில் நியோன் பார்த்தீங்கன்னா ஒரு வழியே தூங்கிட்டா. மாஸ்டர் எப்படி இருந்தாலும் நியோன் செம்ம தூங்கிட்டாங்க. ஆனால் அவங்க தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவங்க கத்தி அழுந்திருந்தனால ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. இருந்தாலுமே அவங்கள அங்கே ஆக்ஷனை கூட்டிகிட்டு போலேன்னா அவ்வளோதான் நம்ம செத்தோம். ஏன்னா அவங்க பர்சனலாக போய் ஆக்ஷனில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க தூங்கி எந்திரிச்சாதான் அவங்க ஆக்ஷனில் கலந்துக்க முடியலன்னு தெரிஞ்சா நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டால்சில் சொல்லிட்டே இருக்கிறான். சரி அப்போ கொஞ்ச நேரம் கம்முன்று நான் என்னோட ஸ்கெடியூலை மாற்றிட்டு நான் இங்கே நேரடியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாப்புல. சரி வாங்க, இருந்தாலுமே ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டால்சில் சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இங்கே பில்டிங் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே ஆக்ஷன் நடக்கும்ல, அந்த பில்டிங்க்கு 500 மீட்டர் தள்ளி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரோபேக்கா மெலோடி இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே எதுக்கு இவ்வளவு தூரம் தள்ளி இந்த ஆக்ஷன் பில்டிங் வைக்கணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதுக்காக 500 மீட்டர் தள்ளி நாம் இந்த இடத்துல காவல் காக்கணும், நம்ம கிட்டே போய் காவல் காக்கலாமே அப்படின்னு மெலோடி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா அந்த மாஃபியாங்கிற கேங்கு அந்த ஆக்ஷன் நடக்கிற பில்டிங்கை ஒரு 500 மீட்டருக்கு சுற்றியுமே அவங்க காவலுக்கு இருப்பானுங்க. அவங்கள தாண்டியெல்லாம் நம்ம அங்கே போக முடியாது. அதனால தான் 500 மீட்டர் தாண்டி நம்ம இந்த இடத்துல எல்லாத்துக்குமே பாதுகாத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரோபேக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் குரோபேக்கோட ஹார்ட் பீட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லேப்டாப்னு இருக்குது. சரி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மெலோடி கேட்டுகிட்டே இருக்கிறா. கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரோபேக்கே சொல்லிட்டு இருக்கிறா. நீ எதுக்காக இந்த இடத்துல வந்து சேர்ந்தேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை ஹண்டர் ஏஜென்சிலேயே நான் ஏற்கனவே பார்த்தேன். அப்போ நான் உன்னை கடந்து போகும்போது உன்னோட இதயம் முழுக்க வெறும் ஒரு வெறியாகவே தான் இருந்தது. எவனையாவது போட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறிக்கான காரணம் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலோடி கேட்டுகிட்டே இருக்கிறா. பெருசாக எந்த ஒரு ஆசையும் இல்லை, ஜஸ்ட் எனக்கு கியூரியாசிட்டியாக இருக்குது நீ ஏன் அப்படி கோவமாக இருந்தேன்னு அப்படின்னு மெலோடி கேட்டுகிட்டே இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆக்ஷனில் பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து குர்ட்டா ஐபால் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நீ அதை பார்த்தோன்னே உன்னோட கண்ணு சிவப்பாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட ஹார்ட் பீட் ரொம்பவே வெறியான மாதிரி ஆச்சு. அதுக்கு ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ உனக்கும் அந்த ஸ்கார்லெட் ஐஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெலோடி கட்டிகிட்டே இருக்கிறா. ஸோ நான் ஒரு குர்ட்டா கிளானை சேர்ந்தவன். என் குர்ட்டா கிளான் வந்து என்னோட கண் எப்பவுமே ரெட்டாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் எப்போல்லாம் எக்ஸைட் ஆகிறோமோ என் கண்ணு ஃபுல்லாக ரெட் ஆயிரும். அதை மறைக்கிறதுக்காக தான் நான் வந்து பிளாக் லென்ஸ் போட்டிருக்கிறேன். அதை நான் தெரியாது மற்றவங்களுக்கு. ஸோ என்ன இப்போ நீ போய் இந்த டால்சன் கிட்ட சொல்ல போறியா அந்த மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரோபேக்கு சொல்லிட்டு இருக்கும்போது சேச்சா நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன், ஏன்னா நான் அதை போய் சொல்லிட்டேன் நீ எனக்கு வந்து கொன்றுவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெலோடி சொல்லிட்டே இருக்கிறா. அப்போ ஒரு தேவை இருந்துச்சுன்னா பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு குரோபேக்கு சொல்லிட்டே இருக்கும்போது சரி நீ எதுக்காக வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுகிட்டே இருக்கிறா. நான் எதுக்காக வந்தேன்னா நான் ஒரு மியூசிக் ஹண்ட்ரு அப்படின்னு பார்த்தா நானுமே ஒரு ஹண்ட்ரு தான். நான் ஒரு பொருளை தேடி வந்திருக்கிறேன். அந்த பொருள் வந்து அண்டர் கிரவுண்டில் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால தான் இந்த அண்டர் வேர்ல்டு வேலையிலே நான் சேர்ந்து அந்த பொருளை கண்டுபிடிக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. பொருளா எந்த பொருளை நீ கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரோபேக்கா கேட்டுகிட்டே இருக்கிறா. நான் போய் சொல்லணும்னு நீ கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை நான் உன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன், நீ போய் சொல்கிறியா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ இப்போ போய் சொல்லலை, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு குரோபேக்கா சொல்லிட்டு இருக்கிறா. சரி நீ என்ன பொருளை தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெலோடிட்ட குரோபேக்கா கேட்டுகிட்டே இருக்கும்போது நான் வந்து டார்க் சொனாட்டா அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி வந்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் என்னது அப்படின்னு கேட்கும்போது அந்த டார்க் சொனாட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டெவில் பவர். அந்த டெவில் பவர் வந்து இப்போ மொத்தம் 4 இதில் தான் இருக்குது. பியானோ, வயலின், ஃப்ளூட், அப்புறம் ஹார்ப் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த டெவில் பவர் வந்து அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்தா அந்த வாசிப்பை கேட்குறவனும் அந்த வாசிக்கிறவனும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா சாகிற அளவுக்கு பேர் வேணுங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு பெரிய கொடூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலோடி சொல்லிட்டு இருக்கிறா. இன்னும் அதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறா. அது மாதிரியெல்லாம் நிஜமாலும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரோபேக்கா கேட்டுகிட்டே இருக்கிறா. அண்ட் மெலோடி பார்த்தீங்கன்னா அவளோட கை எடுத்து கட்டுறா. கை பார்த்தீங்கன்னா ஏதோ வெட்டுப்பட்ட மாதிரி நிறைய தழும்பு இருக்குது. ஸோ இதுதானே கேட்டேன், நான் ஏற்கனவே அதால் பாதிச்சவ தான். ஸோ நான் அந்த பாட்டை கேட்டதுக்கே எனக்கு எந்த நிலைமைனா என் ஃப்ரெண்டு தான் அதை வாசித்து அடுத்த செகண்டு அவனுக்குமே உடம்பு முழுக்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு உருவத்துக்கு வந்துட்டேன். அன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டு குடிச்சிருக்கும் போது அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம். இருந்தாலுமே தெரியத்தனமாக பண்ணாலுமே எங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போனது தான். அதனால தான் நான் இந்த அண்டர் வேர்ல்டு வேலையில் சேர்ந்து அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன். என்ன மாதிரி உருவம் யாருக்குமே வந்துடக்கூடாது, என்ன மாதிரி நிலை யாருக்குமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த பொருளை தேடி அந்த பொருளை நான் கன்ஃபார்மாக அழிச்சே தீருவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட மெலோடி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறா. சரி பிட்டிங் ஸ்டார்ட் பண்ண டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெலோடி சொல்கிறா. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த டைமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேண்டம் ட்ரூப்ஸ் மாதிரி இருப்பானுங்களா அவனுக்குமே பார்த்தீங்கன்னா விஷயம் போயிடுச்சு. ஸோ சரியான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட டீம் மாஸ்டர்
எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு இருக்கிறான். ஸோ ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஃபேண்டம் ட்ரூப்புமே பார்த்தீங்கன்னா இங்கே பில்டிங்க்கு மேலே பறந்துட்டு இருக்கானுங்க. அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சீரிஸ் மட்டும் இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போடுறப்போ எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். உங்களை நான் புது எபிசோடில் சந்திக்கிறேன். until then it's bye from ஹரிஷ் வாய்ஸ்.